கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் இருக்கு 69 பேர் செத்து போனதுக்கு இந்த அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. கரூரில் கூட்டத்தில் விதிப்பட்டு சேர்ந்த இறந்து போன குழந்தைகளுக்கு உட்பட 41 பேர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. 3 வாரத்துக்கு முன்னாடி அனல் மின் நிலையத்தில் 800 அனல் மின் நிலையத்தில் அசாம் 9 தொழிலாளர்கள் இறந்து போனதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த மாநில மக்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த 4 பெண்கள் வயலில் வேலை செஞ்சுட்டு போது மின்னல் தாக்கி அவங்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கு. அரசாங்கத்தினுடைய நிலை என்ன, அரசாங்கம் என்ன விரும்புது, இதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புது அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கிற விவசாய சங்க பிரதிநிதிகள் தலைவர்கள்லாம் கேட்குறாங்க. அரசாங்கம் உடனடியாக அவர்களுக்கு மீதி இருக்கக்கூடிய 5 லட்சத்தை வழங்கியாகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இது தமிழ்நாடு முழுவதும் வேறு விதமான விளைவை ஏற்படுத்தும். அதே போல் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இதில் விவசாய சங்கங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைப்படி ஒவ்வொரு விவசாயியும் விவசாய குடும்பத்தில் ஏற்படுகின்ற இழப்புக்கு வனவிலங்கு தாக்குதலால் ஏற்பட்ட இழப்புக்கு ஈடாக 10 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். அது வராது இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஓய்வூதியத்தை போல ஒரு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பேசுகிறோம். அரசாங்கத்தினுடைய நிலையும் அரசியல் கட்சியினுடையும் எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. சம்பந்தமில்லாத செத்து போனவங்களுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுத்தாங்க. ஆனால் விவசாயத்தில் செத்து போன எங்களுடைய குடும்ப பெண்களுடைய இறப்புக்கு 10 லட்சம் கொடுத்ததுக்கு இந்த அரசாங்கம் ரொம்ப யோசனை பண்ணுது. இந்த அரசாங்கத்தை மட்டும் நாங்கள் சொல்ல அத்தனை கட்சியும் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக ஏன் மற்ற கட்சியெல்லாம் குறவு கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம். இதுக்கு இந்த பாக்கி 5 லட்சத்தை அவங்க உடனே கொடுத்துடணும். அவங்க குடும்பத்தில் இருக்கிற அரசியல் வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை அரசாங்கம் பரிசீலனை பண்ணணும். வரக்கூடிய தேர்தல் அறிக்கையில் எல்லா கட்சியுமே விவசாய பணிகளில் ஒருவர் இறந்து போனால் அவர்களுக்கான இழப்பீட்டு ஓய்வூதியத்தை அந்த குடும்பத்துக்கான ஓய்வூதியத்தை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு பெருகாவூரில் 4 விவசாய தொழிலாளிகள் உயிரிழந்திருக்கின்ற நிலையில் மத்திய அரசும் கூட இதுவரை எந்த விதமான இழப்புத் தொகையை அறிவிக்கவில்லை. நடிகருடைய கூட்ட நெரிசலில் இருந்தவர்களுக்கு